அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது தினசரின்ற படத்துல வந்த செய்கிற வேளையில் கவனமுடன் அப்படிங்கிற பாடலை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட சிறப்பு என்னன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளரே இந்த படத்தின் கதாநாயகியாகவும் நடித்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் கூட. இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா தான் இசையமைச்சிருக்காரு. அதுல மது பாலகிருஷ்ணன் பாடின பாடல் தான் இந்த செய்கிற வேளையில் கவனமுடன் அப்படிங்கிறது. நான் கடவுளுக்கு பிறகு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இளையராஜா இசையில அவர் பாடியிருக்காரு. இந்த பாடல்ல கேட்கும் போதே நம்ம எல்லாத்துக்குமே நம்மளோட இயல்பு வாழ்க்கையை தான் இந்த பாடல்ல இவங்க சொல்ல வர்றாங்களோ அப்படின்னு ரொம்ப பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. ஏன்னா அந்த பாடலோட வரிகள் ஒவ்வொன்றுமே அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற எல்லா நடுத்தர குடும்பங்களையும் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட மாதிரி தோணுது எனக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, செய்கிற வேளையில் கவனமுடன் செய்து முடிக்கும் துணிவுடன் வேலை செய்தது ஒரு காலம் அப்படின்னு தொடங்குது ஃபர்ஸ்ட் வரி. இரண்டாவது வரி பாத்தீங்கன்னா, காசு பணம் தனில் கவனமுடன் வேலை எதிலையும் நாட்டம் இல்லாம போக செய்கிறது கலிகாலம் அப்படின்னு போகுது. இது மட்டும் இல்லாம இந்த பாடலோட இரண்டு சரணங்கள்லயுமே பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள காசு பணத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு தொந்தரவுகள் வரும், சச்சரவுகள் வரும், அதே மாதிரி ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியினால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு சிதையுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டிட்டு போயிருக்காங்க. அது போக இதை ஒரு லிரிக்கல் வீடியோவாகவும் நான் பார்த்தேன். அப்படி பார்க்குறப்போ இந்த படத்தோட மொத்த கதையவே இந்த லிரிக்கல் வீடியோ சொன்ன மாதிரி தான் தோணுச்சு. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா, நம்ம நடுத்தர வர்க்கத்தின் இயல்பு நிலையை அப்படியே அப்பட்டமா படம் போட்டு காட்டுற மாதிரியே இருக்குது. படத்தோட கதை எப்படி இருந்தாலும் இந்த பாடல் எனக்கு பர்சனலா இதனாலேயே ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. நீங்களும் கேட்டு பாருங்க. மீண்டும் ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.